கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் இந்த ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சி மூலம் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் தேவ வார்த்தையின் மூலம் நம்மோடு பேசும்படியாக அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கடந்து வந்த பாதைகள் திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகள் திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. இயேசு அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அநாதைய அலைந்தே நான் திரிந்தேனையா, அநாதைய அலைந்தே நான் திரிந்தேனையா. அழாதே என்று சொல் அணைத்தீரையா, அழாதே என்று சொல் அணைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. இயேசு அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகள் முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகள் முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. இயேசு அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகள் திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். பாடுகளை சுமந்து செல் பலன் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல் பலன் தந்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ் துணை செய்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ் துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. இயேசு அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகள் திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா இந்த நாளிற்காக உமக்கு நன்றி இசப்பா. இந்த நாளிலும் தகப்பனே இந்த தொலைக்காட்சி மூலம் இசப்பா உடைய வேத வசனத்தை பேசி இசப்பா இந்த கிருபை தந்தீரே உமக்கு நன்றி இசப்பா. அப்பா ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா இந்த ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சி மூலம் இசப்பா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இசப்பா நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இசப்பா. உடைய வேத வசனம் இசப்பா
உம்முடைய பிள்ளைகளுடைய இல்லங்களுக்குள் கடந்து செல்லும் போது ஏசப்பா ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷத்தை ஏசப்பா நீங்க கொடுத்து ஏசப்பா உம்முடைய பிள்ளைகளை அப்பா ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆவியானவரையும் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. ஒரு ரட்சிப்பு கடந்து போக ஏசப்பா நீங்க கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. உம்முடைய வல்லமை வெளிப்பட ஏசப்பா. அப்பா நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற தகப்பன் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய இருக்கிற ஏசப்பா எல்லா கவலை கஷ்டங்கள் கண்ணீர்களை மாற்றி ஏசப்பா அற்புதங்களை அதிசயங்களை ஏசப்பா வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஏசப்பா அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா உம்முடைய அதிசயங்கள் அற்புதங்களை ஏசப்பா கடந்து போகும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா நீர் அப்படி செய்ய போகிறபடியால் நன்றி ஏசப்பா. நன்றி 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 தகப்பனே. அடிமையுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீர் தெரிந்து கொண்ட பாத்திரமாக உம்முடைய சமூகத்தில் நிற்கிறேன் தகப்பனே. அப்பா உம்முடைய வார்த்தையை நீங்க அனுப்பி தந்து அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. நான் பேச ஏசப்பா நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆவியானவரையுமே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. சுயம் வெளிப்படாதபடி அப்பா உம்முடைய வார்த்தை மட்டும் வெளிப்பட நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உடைய குறை குற்றங்கள் உண்டு தகப்பனே எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் ஒப்புடுக்கிறேன் ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துறேற்ற நல்ல பிதாவே ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த தொலைக்காட்சி மூலம் கர்த்தர் ஒரு விசை கூட உங்களை சந்திக்க இந்த கிருபையை தந்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் பார்க்க வேண்டிய வசனம் என்னவென்றால் எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் நோக்கி சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் கர்த்தர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால், நீ என்னை நோக்கி கூப்பிடு. பிரியமானவர்களே, நம்முடைய கஷ்டங்கள் பாடுகள் துக்கங்கள் வேதனைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவைகளோடு நாம் கடந்து போகிற ஒரு சூழ்நிலை. ஆனால் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று. பிரியமானவர்களே, நாம் இந்த நாளில் நாம் நினைக்கலாம், நான் அவரை நோக்கி தானே கூப்பிடுகிறேன், அவருடைய சமூகத்தில் இருந்து என்னுடைய கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் தானே இறக்கி வைக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, அவர் இளைப்பாறுதலை தருகிற தேவன். இந்த நாளிலும் அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிற தகப்பன். நம்முடைய கூப்பிடுதல் அவரை நோக்கி இருக்கிறதா? நம்முடைய இருதயம் அவரை நோக்கி இருக்கிறதா? நாம் என்ன எண்ணத்தோடு எந்த சிந்தனையோடு அவரை நோக்கி கூப்பிடுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்கள். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இல்லை கர்த்தர் சொல்லுகிறார் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம், யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். அதுக்கு முன்னாடி அந்த 18வது வசனத்திலேருந்து நம்ம வாசிக்கும் போது தெரியும், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும்
அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்து கொண்டு இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. அவர் நம்மை தெரிந்து கொண்ட பாத்திரமாக, அவர் நம்மை தெரிந்து கொண்ட ஜனமாக அவருடைய சமூகத்தில் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளாக அவருடைய சமூகத்தில் நம்மை நிறுத்தி நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். அதான் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்து கொண்டேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்மை தெரிந்து கொண்ட தகப்பன் எதற்காக? அவருடைய துதியை, அவருடைய நாம மகிமைப்பட வேண்டும். அவருடைய கிருபைகள், நாம் பெற்றுக்கொண்ட அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாவற்றையும் நாம் சொல்லி அவரை துதிக்க வேண்டும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்றுதான் அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனால் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் எத்தனை பேர் நாம் உண்மையோடு அவருடைய சமூகத்தில் தாழ்மையோடு விசுவாசத்தோடு நாம் ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதான் அவர் சொல்லுகிறார், யாக்கோபே இஸ்ரவேலே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. ஆம் பிரியமானவர்களே, நாம் இந்த நாளிலும் அவருடைய சமூகத்தில் இருந்து கேட்க வேண்டும். என்னுடைய இருதயம் அவரை நோக்கி கூப்பிடுகிறதா? எனக்கு ஒரு தேவைகள் வரும்போது அவரை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆனால் நாம் அவருடைய சமூகத்தில் எப்போதும் துதி ஸ்தோத்திரங்களோடு அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக, அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின தகப்பன், அவர்கள் கூப்பிட்ட நேரங்களில் எல்லாம் அவருடைய தேவைகளை சந்தித்த தகப்பன், இந்த நாளிலும் நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். இன்னும் பார்க்கிறோம், ஏசாயா 29 அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்கள். ஏசாயா 29:13 வசனத்தை பாருங்கள். ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, வேத வசனங்களை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கும்போது நம்மை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பாதை எப்படி இருக்கிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரசிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டு விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற போர்வைக்குள் இருக்கிற நம்முடைய விருப்பங்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய கூப்பிடுதலின் சத்தம் எப்படி இருக்கிறது? அவர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். அந்த உத்தரவை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறதா? நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் அவருடைய சமூகத்தில் வருகிறோம், ஆராதிக்கிறோம், நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கிறோம், கண்ணீரோடு தான் கேட்கிறோம். ஆனால் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் இல்லையே என்று பிரியமானவர்களை கேள்வி கேட்கிற பிள்ளைகளாக மாறி போய் விடுகிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? இந்த ஜனங்கள் என்னை வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். நாம் இந்த நாளில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய இருதயம் உண்மையோடு அவரை நோக்கி கூப்பிடுகிறதா? ஆனால் அவர் நான் கூப்பிடும்போது பதில் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த நாளில் ஏன் அந்த பதில் எனக்கு வரவில்லை? நான் கூப்பிடும் போது அந்த பதில் ஏன் தடையாக நம்முடைய முன்னால் வந்து நிற்கிறது? என்னுடைய விண்ணப்பங்கள், என்னுடைய ஜெபங்களுக்கு ஏன் பதில் இன்னும் கிடைக்கவில்லை என்று கேள்விகளோடு ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். நம்முடைய இருதயத்தை இந்த நாளில் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் எப்படி அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய துதியின் சத்தம் எப்படி இருக்கிறது? என்னுடைய தெய்வ பயம் எப்படி இருக்கிறது? நான் யாருக்காக இயேசுவோடு இருக்கிறேன்? நான் யாருக்காக இயேசுவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? நான் யாருக்காக அவருடைய சமூகத்தில் ஆராதித்து கொண்டிருக்கிறேன்? நான் யாருக்காக அவருடைய சமூகத்திற்கு கடந்து போகிறேன்? நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாட்களில் பார்க்கிறோம், ஏதோ பேருக்கேற்ற ஒரு ஆராதனையாக ஆவிக்குரிய ஆராதனை மாறிக்கொண்டிருக்கிறது. ஏதோ வாரத்துக்கு ஒரு முறை கடந்து சென்று அவரை ஆராதித்து விட்டு நாம் கடந்து போகிறோம். ஆனால் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், நம்முடைய விண்ணப்பங்கள் சந்திக்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறோம். பிரியமானவர்களே, இல்லை, அவருடைய சமூகத்தில் நம் விசுவாசத்தோடு உண்மையோடு தாழ்மையோடு இருக்கும்போது நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்கிற தகப்பனா இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அவர் சொல்கிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, முழு இருதயத்தோடு என்னை நோக்கி கூப்பிடு. நம்முடைய இருதயத்தை அறிகிற தேவன். பிரியமானவர்களே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அழி செய்வேன் என்று சொன்ன தகப்பன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஆபத்துகளில்
அவர் நமக்கு பதில் தருகிற தந்து அவர் அதை எல்லாவற்றையும் தாண்டி நம்மை கடந்து வர பண்ணியிருக்கலாம். பிரியமானவர்களே, நாம் இந்த நாளிலும் அவருடைய சமூகத்தில் எந்த தேவைக்காக நிற்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். மனுஷன் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் ஏதோ ஒரு தேவைக்காக அவரை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் அவரை விட்டு விலகிதான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு தேவைக்காக வருகிறோம், அந்த தேவை சந்தித்து விட்டால் அவரை விட்டு பிரியமானவர்களே அவருடைய சமூகத்தை விட்டு ஓடி எங்கோ ஒரு பாதையில், ஏதோ ஒரு வழியில், ஏதோ ஒரு ஆராதனையில் நம்முடைய வாழ்க்கை பாதையை கழித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி இருக்க விடாதபடி பிரியமானவர்களே, அப்படி இருக்கக்கூடாது என்றுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன்னுடைய இருதயம் என்னோடு இருக்க வேண்டும், உன்னுடைய இருதயம் எனக்கு வேண்டும். அதனால் சொல்கிறார், உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா, அப்பொழுது நான் எனக்கு மறுத்தர கொடுப்பேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமா? நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? அவரை அறிந்த நாம் அவரை விட்டு உதடுகளினால் மட்டும் அவரை கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? அல்லது பிரியமானவர்களே, உண்மையிலேயே உண்மையுள்ள பிள்ளைகளாக அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? இந்த நாளிலும் சிந்தித்து நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். அவர் நமக்கு உத்தரவு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். பிரியமான, அந்த உத்தரவை பெற்றுக்கொள்ள முதல் நாம் தகுதிப்படுத்த வேண்டும். நம்முடைய இருதயத்தை அவருடைய சமூகத்தில் கொடுக்க வேண்டும். என் தேவன் என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பார். என் தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்பார், என்னுடைய விண்ணப்பத்தை கேட்பார். என்னுடைய கூப்பிடுதலின் சத்தம் அவருடைய சந்நிதியில் போய் எட்டுகிறது. என்னுடைய கூப்பிடுதலின் சத்தம் அவருடைய சந்நிதியில் போய் எட்டும் போது அவர் எனக்கு பதில் தருவார் என்ற விசுவாசத்தோடு நாம் காத்திருக்கும் போது பிரியமானவர்களே, அந்த காத்திருப்புக்கு அவர் பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு, அப்படிப்பட்ட பிரியமானவர்களே ஏக்கத்தோடு, நாம் அந்த இருதயத்தோடு அவருடைய சமூகத்தில் நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை தொனித்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை பிரியமானவர்களே உயர்த்தி கொண்டிருக்கிறோமா? இந்த நாளில் நம்மை சிந்தித்து நம்மை ஒப்பு கொடுப்போம் பிரியமானவர்களே. இன்னும் வேத வசனம் பிரியமானவர்களே சொல்லுகிறது பாருங்கள். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, சங்கீதக்காரர் சொல்கிறார், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் சத்தமிட்டு கூப்பிடும் போது நம்முடைய இருதயத்தை ஒருமனப்படுத்தி அவரோடு நாம் இருந்து பிரியமானவர்களே, அவர் நம்முடைய இருதயத்தை அறிகிற தகப்பன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், அவரோ நம்முடைய இருதயத்தை அறிகிற தகப்பன். நம்முடைய உள்ளின் திரியங்களை அவர் ஆராய்ந்து அறிகிற தகப்பன். பிரியமானவர்களே, நாம் மனுஷனை ஏமாற்றலாம், ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏமாற்ற முடியாது. அவருடைய சமூகத்துல வந்து நாம் கூப்பிடுகிற சத்தத்திற்கு நிச்சயமாகவே பதில் உண்டு பிரியமானவர்களே. அதான் அவர் சொல்கிறார், சங்கீதக்காரர் சொல்கிறார், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். பிரியமானவர்களே, அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். நான் சத்தமிட்டு கூப்பிடும் போது என் தகப்பன் எனக்கு அவருடைய சன்னதியில் இருந்து எனக்கு விடுதலை கொடுப்பார், என்னுடைய சத்தத்தை கேட்பார், என்னுடைய பிரச்சனைகளை மாற்றுவார், என் வியாதியை நீக்குவார், எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள், பாடுகள், துக்கங்கள், வருத்தங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார் என்ற விசுவாசத்தோடு நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது பிரியமானவர்களே, அந்த கூப்பிடலின் சத்தத்தை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. அல்லேலூயா. இன்னும் பார்க்கிறோம், சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி நீ எனக்கு உத்தரவு அருளி செய்யும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு அவர் இறங்குகிற தகப்பனாக இருக்கிறார். அவர் இரக்கங்களின் தகப்பன். பிரியமானவர்களே, அந்த இரக்கங்களின் தகப்பன் நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது அந்த கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்கிற தகப்பனா இருக்கிறார். இந்த நாளிலும் நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோம். எப்படி கூப்பிடுகிறோம்? நாம் சத்தமிட்டு கூப்பிடுகிறோமா? இந்த நாளில் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, அவருடைய சபைக்குள்ள விசுவாச பிள்ளைகள் கடந்து வரும்போது, அவருடைய சபைக்குள்ள நம்ம ஆராதிக்கும் போது பிரியமானவர்களே, வாயை திறந்து ஆராதிக்க எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். ஆனால் ஒரு தேவைகள், கஷ்டங்கள் வரும்போது ஓ என்று ஒப்பாரி வைக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் அறிகிற தகப்பன். அதான் சொல்கிறார், அந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்து கொண்டேன்,
அவருடைய ஜனனம். ஏன் நமக்கு கஷ்டம் வருகிறது, ஏன் நமக்கு துக்கம் வருகிறது? அந்த துக்கங்கள் கஷ்டங்கள் வரும்போது ஏன் நாம் கூப்பிடும்போது பதில் கிடைக்கவில்லை? இந்த நாள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவருடைய துதியின் பலியை நம் உதடிகளினால் உண்மையோடு நாம் சொல்கிறோமா பிரியமனே? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாளிலும் பிரியமனே, கூப்பிடுகிற பிள்ளைகள் சத்தமிட்டு கூப்பிட வேண்டும் என்றுதான் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த நாட்களில் நான் பார்க்கிறேன். நான் என்னுடைய சாட்சியை சொல்லணும்னா, இயேசு வாழ்கிறார் ஊழியத்துக்குள்ள கடந்து வந்த பிறகுதான் நான் ஸ்தோத்திர பலி சொல்ல தொடங்க. அது முன்னாடி நான் ஆவிக்குரிய இது வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாலும் இந்த ஸ்தோத்திரம் அதிகமாக என் வாயிலிருந்து வராது. அதே போல் அந்த ஸ்தோத்திர பலி புஸ்தகமும் நான் வாசித்தது இல்லை. என்கிட்ட அதுவரை அந்த ஸ்தோத்திர பலி புக் என்கிட்ட இல்லை. அந்த இயேசு வாழ்கிறார் ஊழியத்துக்குள்ளே நான் கடந்து வந்த பிறகுதான் அந்த ஸ்தோத்திர பலி புக்கு எனக்கு கையில் கிடச்சிது. அந்த நாட்கள் இயேசு வாழ்கிறார் ஊழியத்துக்குள்ள இந்த ஸ்தோத்திர பலி புக்கு இலவசமாக அவங்க அச்சிட்டு இந்த இது அப்போ கொடுப்பாங்க. அதே அந்த நாட்களில் நான் கடந்து வரும்போதும் எனக்கு அந்த புஸ்தகம் கிடச்சிது. அப்போ அங்கே நான் ஆரம்ப காலத்தில் விசுவாசியாக இந்த இடத்துல கடந்து வரும்போது இந்த இது பிரசங்கங்களை கேட்கும்போது அநேக சாட்சிகளை நான் கேட்டிருக்கேன். ஸ்தோத்திர பலி சொல்கிறதுனால அவங்க பெற்றுக்கொண்ட அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாவற்றையும் நான் கேட்டிருக்கேன். அப்போ அதுக்கு பிறகு நான் இந்த இடத்துல அதிகமாக வர தொடங்கின பிறகு சொல்லுவாங்க, சத்தம் போட்டு இந்த ஸ்தோத்திர பலிகளை வாசிக்கணும் அப்படின்னு பாஸ்டர் எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க. நைட்டு இந்த இது உபாச நாட்கள் நைட்டு பிள்ளைங்க முன்னாடியெல்லாம் இந்த கொரோனா டைம்லலாம் பிள்ளைங்க அதிகம் அந்த ஸ்கூலுக்கு இல்லாத இந்த ஸ்கூல் லீவ் விடுமுறை நாட்களில் இங்கே தங்கியிருந்து அப்போ பிள்ளைங்க பகல் ஃபுல்லாக எங்களுக்கு சபையில் ஃபுல்லாக ஆராதனை ஜெபம் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த சபை மொத்தம் பிள்ளைங்க சுற்றி இருந்து இந்த ஸ்தோத்திர பலியை படிச்சுட்டே இருப்பாங்க பிள்ளைங்க. பிரியமானவர்களே, அதன் மூலம் அந்த பிள்ளைங்க நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிஞ்சது. ஏன்னா அதை நான் என்னால் அது காண முடிஞ்சது. அந்த இடத்துல இருந்து அந்த ஸ்தோத்திர பலிகளை சத்தமாக வாசித்த பிள்ளைங்களை இந்த நாட்களில் அவங்க இந்த இடத்துல இல்லாமல் தூர தூர இடத்துல இருந்தாலும் இந்த நாளிலும் அவங்க நல்ல மகிமையாக தான் இருக்காங்க. அல்லேலூயா. பிரியம், நாம என்ன நினைக்கிறோம்? துதி எடுக்கணுமா? நமக்கு இவ்வளோ தேவை இருக்கே, நம்ம இந்த இவ்வளோ தேவைகளை வச்சுட்டு எப்படி நம்ம ஸ்தோத்திரம் இது ஸ்தோத்திரம் சொல்கிறது, எப்படி ஆராதிக்கிறது? ஆரம்ப கட்டத்தில் நானும் ஆராதனைக்கு வரும்போது இந்த இது மனசில் வாரம் கஷ்டங்கள் அப்படி இருக்கும்போது நான் அமைதியாக தான் இருப்பேன், வாயை திறந்து ஆராதிக்க மாட்டேன். ஆனால் அதுக்கு பிறகு நான் இந்த இது பைபிள் அதிகமாக வாசிக்க தொடங்கி அதுக்கு இந்த ஸ்தோத்திர பலியை வாசிக்க தொடங்கின பிறகு நான் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் நான் நான் வாய் விட்டு ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது என்னுடைய இருதயத்தில் ஒரு ஆறுதல் கிடைக்கும். என் இருதயத்தில் அந்த ஒரு ஃப்ரீ அப்படின்னா அதுவரை அந்த பாரமாக அமுக்கி கொண்டிருந்த அந்த அழுத்தம் மாறியதை என்னால் உணர முடிஞ்சது. அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்? இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் நான் எப்படி ஆராதிக்கிறது, நான் எப்படி துதிக்கிறதுன்னு இல்லை. பிரியமானே, நாம் துதி பலிகளை ஏறெடுக்கும் போது நம்முடைய பாரங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிற தகப்பனாக இருக்கிறான். அதான் சொல்கிறார், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துவான். ஆம்பிரியமானவர்களே, அவரை நாம் மகிமைப்படுத்த அவர் நம்மை அறிகிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்? மனுஷன் முன்னிலையில் அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோன்னு நினைச்சு என்ன செய்யும்? சபையில் அமைதியாக இருந்துட்டு அமைதியாக கடந்து போகிறாங்க. இந்த நாட்களையும் அதை பார்க்குறோம். எல்லாரும் சபைக்கு வராங்க, ஏதோ ஒரு தேவைகளுக்காக யாரோ சொன்னாங்கன்னு தன்னுடைய விண்ணப்பங்களை வைக்கிறாங்க. ஆனால் அவங்க இருதயம் உண்மையிலே ஏசப்பாவை துதிக்குதான்னு தெரியலாம். அதான் சொல்கிறாரு, இவங்க உதட்டினால மட்டும்தான் என்னை தேடுறாங்க, உதட்டினால மட்டும்தான் என்னை துதிக்கிறாங்க, அவளுடைய இருதயம் என்னோட தூரமாக இருக்கிறது. இந்த நாளிலும் நம்ம என்ன செய்கிறோம்? ஏதோ ஒரு தேவைக்காக தான் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இல்லை பிரியமானே, உண்மையோடு உத்தமத்தோடு முழு இருதயத்தோடு அவருடைய சமூகத்துல வரும்போது அதான் அவர் சொல்கிறார், உலகம் தராத சமாதானத்தை நான் வைத்து போகிறேன். அந்த உலகம் தராத சமாதானம்னா அவரோடு நாம் இருக்கிற வாழ்க்கை, அவரை நாம் ஸ்தோத்திர பலி இடுகிற போது பிரியமானே அந்த சமாதானத்தை சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாட்கள்ல நான் பார்க்கணும்னா நான் இந்த ஊழியத்திற்குள்ள இந்த ஊழியத்திற்குள்ள என்னை ஒப்பு கொடுத்து நான் அவரை இது ஆராதிக்க தொடங்கின என்னுடைய வாயிலிருந்து எப்போதும் ஸ்தோத்திரம். இதை இந்த இது பரிகாசம் பண்ண இடம் கூட உண்டு. ஏன் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு வேலை செய்யும்போது ஸ்தோத்திரம் சொல்வது அப்படி இந்த சிரிச்சவங்க கூட உண்டு பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஆனால் அதுக்கு முன்னாடி அதிகமாக நான் ஸ்தோத்திரம் சொன்னதே இல்லை. அல்லேலூயா. ஆனால்
கர்த்தர் இந்த நாளிலும் என்னை சந்தோஷமாக நான் சமாதானமாக வாழ என்னை ஒவ்வொரு நாளும் கிருபையால் தான் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று என்னுடைய சாட்சியை சொல்ல முடியும். இந்த நாளில் நம்ம நினைக்கலாம், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேனே, இந்த காரியங்கள் விண்ணப்பங்களை வைத்திருக்கிறேனே, எனக்கு பதில் கிடைக்கவில்லையே, எனக்கு உத்தரவு கிடைக்கவில்லையே, வேத வசனம் சொல்கிறதே என்னை நோக்கி கூப்பிடு, நான் எனக்கு உத்தரவு கொடுப்பேன், நீ அறியாததை வெட்டாத பெரிய காரியங்களை செய்வேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்கலேன்னு நம்முடைய வழி எப்படி இருக்கிறது? நாம் எந்த பாதையில் அவரை நோக்கி கூப்பிட்டு நடந்து போய் கொண்டிருக்கிறோம்? நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பாதைகளை அறிந்திருக்கிற தகப்பன், நம்முடைய வழிகளை அவர் அறிந்திருக்கிற தகப்பன், நானே வழி சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தகப்பன், நம்மை உருவாக்கின தகப்பன், நம்மை படைத்த தகப்பன் நம்முடைய வழியை அறிந்திருக்க மாட்டாரா? நம்முடைய எண்ணங்களை அறிந்திருக்க மாட்டாரா? நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்க மாட்டாரா என்று இந்த நாளிலும் மனுஷன் அறியாமல் இருக்கிறான். பிரியமானவர்களே, அவருடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாக வாழ ஆசைப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் என்னுடைய இருதயம் அவரோடு இருந்து அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு என்னுடைய தேவைகள் வரும்போது அவர் சந்திப்பார் என்று அவரை நோக்கி நான் கூப்பிடுகிறேனா? நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது வெள்ளம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன தகப்பன் மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற விசுவாசத்தோடு நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது அந்த கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிற தகப்பன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அப்படிப்பட்ட சத்தத்தோடு நாம் அவருடைய சமூகத்தில் கூப்பிடுகிறோமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் பார்க்கிறோம், சங்கீதம் 141 1ஆம் அதிகாரம் சொல்கிறது, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும், நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவிகொடும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும். ஆம் பிரியமானவர்களே, நான் உம்மை நோக்கி தான் கூப்பிடுகிறேன், ஒரு மனுஷனை நோக்கி கூப்பிடவில்லை. இந்த நாட்களில் மனுஷனை பார்க்கும்போது நாம் யாரையோ நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறந்து போய் விடுகிறோம். விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அவருடைய சமூகத்தில் விசுவாச பிள்ளைகளாக வாழ வேண்டுமே தவிர பிரியமானவர்களே, அவிவிசுவாசிகளாக மாறிவிடக்கூடாது. மனுஷனை சார்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது. மனுஷனை சார்ந்து வாழ்ந்து கொண்டு விட்டு எனக்கு என்ன நடந்தது, நான் இதுவரை என்ன சந்தோஷத்தை கண்டேன், என்ன சமாதானத்தை கண்டேன் என்று ஒரு பிள்ளையும் கேள்வி கேட்கக்கூடாது. இந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த அநேக பிள்ளைகளுடைய வாய்களிலிருந்து வருகிற வார்த்தை, நான் எதை கண்டேன், அவருடைய சமத்திற்கு சென்று எந்த சந்தோஷத்தை கண்டேன், இத்தனை வருடங்கள் ஆராதித்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது என்று அநேக விசுவாசிகளுடைய வாயிலிருந்து பிரியமனலை நானே கேட்டிருக்கிறேன். இந்த நாளிலும் அப்படி பேசுகிற பிள்ளைகளாக நீங்க இருந்தால் அதை மாற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபை நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது, அவருடைய கிருபை நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை முதலில் நாம் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த சந்தோஷத்தை நம்முடைய தகப்பன் நமக்கு தந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறாரே, அது நமக்கு போதாதா? இந்த நாளிலும் அப்படிப்பட்ட சந்தோஷத்திற்கு நாம் ஆசைப்பட வேண்டும். அப்படிப்பட்ட சந்தோஷத்தில் வாழ அவருடைய கிருபையில் நிலை நிற்கிற பிள்ளைகளாக நாம் நின்று அவரை நோக்கி கூப்பிடும் போது எல்லா ஆசீர்வாதத்தையும் இலவசமாக தந்து நம்மை வாழ வைக்கிற தகப்பனாயிருக்கிறார். அல்லேலூயா.